போல் அமைய வேண்டும். இது ஒவ்வொரு குழந்தையும் எம்ஜிஆரை போல்தான் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது நிறைவேறாது. அப்படிப்பட்ட ஒரு ஆழ விருஷம், அந்த விருஷத்தில் 1000 பறவைகள் கூடு கட்டி கொண்டிருக்கிறது. அந்த விருஷத்தை நம்பி கோடான கோடி மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தங்களம் கருதாத அந்த பொம்மலை செம்மன் நம்ம விட்டு பிரிந்தது அடடா சொல்ல முடியாத நட்டப்பட்டா ஒரு பெரிய ஆரம்பிச்சு விழுந்து விட்டது. கலை உலகத்துக்கு மட்டுமல்ல, அரசியல் உலகத்திற்கு மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கின்ற கோடான கோடி 7,000 மக்களுக்கெல்லாம் பெரிய இழப்பப்பா, பெரிய இழப்பு. ஜல்லிக்கட்டு படத்தின் 100வது நாள் விழா சென்னையில் கொண்டாடப்பட்டது. மக்கள் மனதில் நெஞ்சாய் இடம்பெற்று புகழுடன் எழுதிய தமிழக முதல்வர் எம்ஜிஆர் நடிப்பு திலகத்தை முத்தமிட்டு வரவேற்கிறார். இதில் நடித்த கலைஞர்கள் மற்றும் திரைப்பட கலைஞர்கள் பங்கேற்ற பெருவிழா மக்கள் திலகத்திற்கும் நடிகர் திலகத்திற்கும் மற்ற கலைஞர்களுக்கும் பொன்னாடை போட்டினார்கள். இந்த இளைஞரின் வருங்காலத்திற்கு மிகவும் உற்சாகமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள உதவியாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய பொன்னான வாழ்விலிருந்து எழுகின்ற அன்பான அந்த வாழ்க்கையை நானும் பெருமைப்படுகிறேன். இந்த படத்தை நான் நடித்தது என்ற காலத்தான் பல வேலைகளை விட்டு நீங்கள் இங்கே வந்திருந்து இந்த பிரிவுகளுக்கு பிரிவுகளுக்கு கொடுத்ததற்காக தலைவரம் உங்களுக்கு எங்கென்று நான் கடமைப்பட்டிருக்கிறது. என்னுடைய உள்ளத்திலேயும் எழுகின்ற அன்பான வாக்குகளை இந்த படத்தை எடுத்த அனைத்து பிள்ளைகளுக்கும் இதை காண வந்திருக்கும் உங்களுக்கும் தன்னுடைய பொன்னான வேலைகளை எல்லாம் விட்டு இங்கே நம்முடன் வந்திருக்கும் பெண்களுக்கு நம்முடைய அருமை முதல்வர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் என மனமான நன்றிகளை கூறி வாழ்க நீங்கள், வளர்க நீங்கள், வளர்க தமிழகம் என்று கூறி விடைபெறுகிறேன். தமிழ் திரைவானில் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த நடிகர் திலகத்திற்கு மக்கள் திலகம் எனும் கடைசி முத்தம். கடைசி முத்தம் இதுதான் என்று அன்று யாருக்கும் தெரியாமல் போனது. நடிகர் சத்யராஜன், இயக்குனர் மணிவண்ணனும் பொன்மன செம்மன் கைகளால் புனித பரிசு பெறுகிறார்கள். காலம் மாறும் என்று ஆரம்ப நாட்கள் முதல் இழை புரியாது நடிப்புணவில் இணைந்தே மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திய நம்பியாருடன் அந்த பூமண தலைவன் சென்று விளையாடுகிறார். ஒன்றெல்லாம் 2 முத்தங்கள் யாருக்கு கிடைக்கும்? நம்பி யாரை கேட்டாரோ அவரிடமிருந்து கிடைக்கும். நடிகர்கள் ராதா, வியட்நாம் வீடு சுந்தரம் ஆகியோருக்கு பரிசளித்த பொன்மன செம்மன் தயாரிப்பாளர்கள் சித்ரா, ராமு, லட்சுமணன் இருவருக்கும் பரிசளிக்கிறார்.